எல்லோருக்கும் வணக்கம். இது புஷ்பா ராஜமாணிக்கம் குக்கிங் வீடியோ. இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அவரைக்கொட்டையும் கத்திரிக்காயும் வச்சு ஒரு கூட்டு பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அவரையை போட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அவரைக்கொட்டை வேகிறதுக்கு கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நாம் இன்னொரு பக்கம் மசாலாலாம் வறுத்துக்கலாம். இப்போது செலவு வறுத்துக்கலாம். முதல்ல கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்துருக்கேன். நல்லா சிம்மில் வச்சு தான் வறுக்கணும், கருகிடக்கூடாது. நான் செய்கிற இந்த குழம்பு 8 பேர்த்துக்கு சாப்பிட்லாம். நாம் இதை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து போட்டு வச்சோம்னா குழம்பு நல்லா மணமாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். அப்பப்போ இது வறுத்து செஞ்சுக்கலாம். இது வறுபட்டுருச்சு. இது அப்படியே இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். அதையும் வறுத்துக்கலாம். இதுவும் நல்லா செவந்துருச்சு. இவ்வளவு வறுத்தா போதும். இதையும் அப்படியே எடுத்துக்கலாம். ஒரு துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை நாம் பொடி தான் பண்ணணும், தண்ணியெல்லாம் விடக்கூடாது. தண்ணி விடாமல் தான் அரைக்கணும். இதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம். அவரை நல்லா வெந்துடுச்சு. இப்போது இதில் காயெல்லாம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 100 கிராம், தக்காளி 4, அதை இப்படி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம்.
மஞ்சத்தூள் கொஞ்சம், பெருங்காயத்தூள். மெயினாக பெருங்காயத்தூள் தான் சேர்க்கணும். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். உப்பு தேவையான அளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். கருவேப்பிலை கொஞ்சம். கொத்தமல்லி. இது எல்லாம் இப்பயே வேகும் போதே போட்டுறணும். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ அந்த அரைச்ச பொடி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சி சேர்த்துக்கணும். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். துருவன தேங்காய். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். எல்லாம் கலந்துட்டு உப்பு சரியாக இருக்குதான்னு பார்த்துட்டு மூடி போட்டு 2 விசில். கத்திரிக்காய் நல்லா வேகணுன்னா 2 விசில் விட்டுக்குங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு வெந்தால் போதும் அப்படின்னா 1 விசில் விட்டுக்கங்க. அவ்வளோதான். ரெண்டு விசில் வந்த அப்புறம் பார்க்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இதை அப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அப்புறமா தாளிச்சிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் சேர்த்து தாளிக்கும் போது நல்லா மணமாக வாசமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 5 காஞ்ச மிளகாய், குழம்பு தாளிக்கும் போது காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கடுகு,
கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ தாளிப்பு வடகம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ எடுத்து இதில் கொட்டிடலாம். தாளித்த உடனே இப்படி மூடி வைக்கணும். இப்போ பாருங்கள், சூப்பரான அவரைக்கொட்டை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதோட அப்பளம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் வச்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.